நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான அண்ட் டேஸ்டியான பேச்சுலர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஏன் பேச்சுலர் சிக்கன் சொல்கிறேன்னா, எல்லாத்தையும் தூக்கி கடகடன்னு போட்டு அப்படியே சமைச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான். அதுக்காக தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கங்க. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லா காய்ச்சதும் கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஒரு கொத்து அப்படியே போட்டுருங்க. நல்லா மணக்க இருக்கும். கருவேப்பிலை போட்டோன்னையும் அதுவும் பொரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய் டபடபன் கட் பண்ணி அப்படியே உள்ளே போட்டுருங்க. அதையும் வணக்கிட்டு நெக்ஸ்ட்டு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்ருக்க வேண்டாம், பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அப்படியே கட் பண்ணி அதையும் தூக்கி உள்ளே போட்டுருங்க. இதை நல்லா வணக்கிடுங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நல்லா குக் பண்ணுறது மட்டும்தான். நல்லா வெல் குக் ஆயிடுச்சுனாவே செமையாக இருக்கும் இந்த ரெசிபி. இப்போ நல்ல வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் பெரிய சைஸில் ஒரு தக்காளி, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் தூக்கி உள்ளே போட்டுருங்க. இதையும் நல்லா வணக்கிடுங்க. சிக்கனை மட்டும் எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்து யூஸ் பண்ணுங்கள். கழுவுறதுக்கு முன்னாடி அதில் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா கழுவி அதுக்கப்புறமா சிக்கனை யூஸ் பண்ணுங்கள். சமைக்கும் போது கண்டிப்பாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுங்கள். நான்வெஜ் எது செஞ்சாலும் அதில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா சமைங்க. அதுதான் ரொம்பவே ஹெல்தி. இப்போது இந்த ரெண்டுமே நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இது கூட புதினா ஃப்ளேவருக்காக போட்டிருக்கேன். அவசியம் இல்லை, வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுட்டு இதை நல்லா வணக்கிடுங்க. இப்போ இதை நல்லா வணங்கி வரணும். இது நல்லா வணங்கி வந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு நான் ஹோம்மேட் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் சிக்கன் மசாலா கடையில் வாங்குகிற எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். எது போட்டாலுமே இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதையும் நல்லா போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை இதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ இது கொஞ்சம் நல்லா குக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணுங்கள். நான் ஒரு 300 கிராம்ஸ் சிக்கன் போட்டிருக்கேன். அளவாக தான், ஏன்னா நைட் டைம் நாங்கள் சாப்பிட போகிறோம். நிறைய செஞ்சால் எல்லாத்தையும் சாப்பிட்ருவோங்கிறதுக்காக நான் அளவாக அவருக்கழகாக மட்டும் செய்கிறேன். இது நல்லா குக் ஆகணும். இது கூட தேவையான அளவுக்கு உப்பும் தண்ணியும் ஆட் பண்ணி இதை நல்லா வேக வச்சுருங்க. சிக்கன் மூடி போட்டு மூடி நல்லா வெந்து வரணும். அப்போ தான் அது செமி கிரேவி ஆகி அதோட டேஸ்ட் செமையாக இருக்கும். இதில் நான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா வணங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ இது வெந்து சுண்டி வருதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். நான் இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுறேன். அதுக்கு மேலே ஊற்றினீங்கனாலும் ரொம்ப வாட்டர் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ இதை நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. அது வெந்து வந்துருச்சுன்னா ஒரு டைம் எடுத்துகிட்டு கலக்கிட்டு, நான் இது இண்டோலியம் பாத்திரம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பாத்திரம் கெட்டியானதாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ எடுத்துகிட்டு நான் கலக்கிட்டு மறுபடியும் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்துச்சுன்னா அந்த தண்ணியெல்லாம் சுண்டி உங்களுக்கு பார்க்கவே அப்படியே செமையாக இப்போயே சாப்பிட்லாங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.